பண திமிரெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. இந்த முட்டாள்தனம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஜாக்கிரதை. அச்சு, அச்சு, என்னாச்சுப்பா? தனியா இங்க வந்து ஏன் படுத்திருக்க? முதல்ல நீ எழுந்துரு, எழுந்துரு. என்னப்பா எப்பவும் கலகலன்னு இருப்ப, இப்படி அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அச்சு, என்னாச்சு? ஏன் நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன அச்சு? நீ எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா நான் என்னன்னு நினைக்கிறது சொல்லு. என்ன ஆச்சுன்னு சொல்லு அச்சு. என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. ஏதாவது பேசு அச்சு. அண்ணா, என்ன ப்ராப்ளம்னு சொன்னா தானே சால்வ் பண்ண முடியும். இப்படியே அமைதியா இருந்தா எங்களுக்கு எப்படின்னா தெரியும்? சொல்லு கண்ணா. மாமா, ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? நட்சத்திரா, அண்ணா, டைம் ஆயிடுச்சுண்ணா, போய் படுத்துக்கோங்க. இப்படியே உட்கார்ந்து இருக்கிறனால தான் எல்லாரும் ஒரு மாதிரி பதட்டமா ஃபீல் பண்றாங்க. யார் கேட்டும் அவன் பதில் சொல்லாம இருக்கானா? ஒண்ணு அவன் தப்பு பண்ணிருக்கணும், இல்ல மனுஷனா மாற முயற்சி பண்ணிட்டு இருக்கணும். அச்சு, அச்சு, நில்லு அச்சு. சுச்சி, என்னாச்சு உனக்கு? ஏன் சுச்சி, ஏன் இப்படி செஞ்ச? சக்கர நாற்காலியில உட்காந்துக்கிட்டு JKR கம்பெனியே சக்கரமா ஓட விடுற நீ தெரியாம பேசிட்டேன்னு சொன்னா அத சத்தியமா நான் நம்ப மாட்டேன். பழைய விஷயங்கள்லாம் அவன் ஞாபகத்துக்கு வரக்கூடாதுன்னு தானே இத்தனை நாளா அவன் என்ன செஞ்சாலும் நாம பொறுத்துக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் அவன் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே அவன் உயிரை விட்டுருவான். ஏன் பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துற மாதிரி பேசின? அதுக்கு பயந்துகிட்டு தானே நான் அவனுக்கு அவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உனக்கே தெரியும்ல. என் பேரை வாழணும்னா அவனுக்கு தேவை மன நிம்மதி. எதை பத்தியும் யோசிக்க விடாம அவனை சந்தோஷமா வச்சிருக்கிறதாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி நடமாடிக்கிட்டு இருக்கான் சுச்சி. இல்ல அவ எப்பவோ அத்தை, அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. இத பாருமா, அவன் 100 வருஷம் சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு ஏதோ மன கஷ்டத்துல இருக்கான்னா அது என்ன ஏதுன்னு நாம தான் தெரிஞ்சுக்கணும். இனிமே இந்த மாதிரி பேசி அவனை கஷ்டப்படுத்தாத. அச்சு, அச்சுமா, கொஞ்சம் டிஃபன் சாப்பிடுற கண்ணா? எனக்கு வேண்டாம். என் செல்லம் இல்ல, சொல்றத கேளு. சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கு. காலையில உன் பிரச்சனை எல்லாம் காணாம போயிடும். என் பிரச்சனை என்னன்னு தெரியுமா பப்பிமா உனக்கு? நீயா சொல்லாம நான் என்னைக்கு கேட்டிருக்கேன்? அது என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். முதல்ல சாப்பிடுற செல்லம். பப்பி, கம்பல் பண்ணாத, எடுத்துட்டு போ. நீ வந்தப்புறம் தான் சாப்பிடணும்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பசிக்குது அச்சு. அதான் கையில வச்சிருக்கல, வாயை முட்டு சாப்பிட்டு பப்பிமா. வாய முடிக்கிட்டு எப்படி அச்சு சாப்பிடுறது? சரி விடு. எனக்கு லோ பிபி இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, நான் போறேன். பட்னியோட படுத்து எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ வந்து என்ன பார்க்க கூடாது, சரியா? பப்பிமா,
பப்பி ஆக்காட்டு. எனக்கு வேண்டாம். ரொம்ப பண்ணாத பப்பி. ஆக்காட்ட போறியா இல்லையா? ஆகாட்டு. இப்ப சொல்லு, என்னாச்சு? சொல்லு அச்சு. விட்டு பப்பி, வேண்டாம். ஐயோ அச்சு, நீ சொல்லலன்னா எனக்கு தூக்கமே வராது. என் வாழ்க்கையில இன்னி வரைக்கும் யாரும் என்ன இன்சல்ட் பண்ணதே இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு பொண்ணு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி என்ன அரைஞ்சிட்டா. என்னது? அரைஞ்சிட்டாளா? யார் அவ சொல்லு. அவளுக்கு உடனே நான் ஒரு முடிவு கட்டி இப்பவே அவளை அட்ரஸ் இல்லாம பண்றேன். ஆவேசப்படாத பப்பிமா, அவளை எப்படி டீல் பண்ண எனக்கு நல்லா தெரியும். இல்லாச்சு, அப்படிலாம் விட்டக்கூடாது. இதுக்கெல்லாம் உடனே கணக்கு தீத்தாகணும். பப்பிமா சில், நான் பாத்துக்கிறேன். இதுக்காக அவ காலம் புற வருத்தப்படுவான். எனக்கு ஒரு காஃபி. எடுத்துட்டு வரேன்பா. ஏதாவது புதுசா பாடம் ரிலீஸ் ஆயிருக்காப்பா? ஏம்மா, அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, நீயே காஃபி போட்டுக்க கூடாது? எனக்கு காஃபி எல்லாம் போட தெரியாதுப்பா. பழகிக்கம்மா. எத்தனை நாள் தான் இதே சொல்லிட்டு இருப்ப? இல்லன்னா போற இடத்துல நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் போற இடத்துல இன்னும் ரொம்ப வசதியா தான் இருக்க போறேன். ஓஹோ, அப்படின்னு யார் சொன்னா? உங்க பாட்டி தானே? இல்ல, ஜோசியர் சொன்னார். ஜோசியர் யாருகிட்ட சொல்லிருப்பாரு? உங்க பாட்டி கிட்ட தானே சொல்லிருப்பாரு? ஆமா. அதான், உங்க பாட்டி தான் உன்னை கெடுக்கிறதே. இந்தாம்மா. என்னங்க, வசுக்கு இப்ப எப்படி இருக்கு? நைட்டு மருந்து போட்டேன், பரவாயில்லாம இருக்கு. சொல்ல கேட்காம டான்ஸ் கிளாஸ் எடுக்கணும்னு கோயிலுக்கு கிளம்பி போயிட்டா. பாத்தியா, இதுதான் உனக்கும் உங்க அக்காவுக்கும் உள்ள வித்தியாசம். அவ இப்ப கூட கிளம்பி கிளாஸுக்கு போயிருக்கா. இருக்கட்டும், அதுக்கு என்ன இப்போ? ஃபியூச்சர்ல நான் கோடீஸ்வரியா இருக்க போறேன், அவன் நடு தெருவுல நிக்க போறா. அப்ப என்ன சொல்வீங்க? ஏன் சார், இந்த வீடு தானே? இந்த வீடு தான் சார். வாங்க. யாரு சார் நீங்க? நீங்க பாட்டுக்கு திடுதுப்புன்னு நடுவீடு வரைக்கும் வந்துட்டீங்க. சார், உங்க வீடை ஜப்தி பண்ண வந்திருக்கோம். சார், நீங்க மெஷர்மெண்ட் பாருங்க. ஓகே சார், போங்க சார். எங்க வீடு எதுக்கு ஜப்தி பண்ண வந்தீங்க? ஏங்க, ப்ராப்பரா லோன் கட்டலனா எவன் வீடா இருந்தாலும் நாங்க ஜப்தி பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? ஒரு மாசம் கூட கேப் விடாம பர்ஃபெக்ட்டா கட்டிக்கிட்டு இருக்கேன். என்னது பர்ஃபெக்ட்டா கட்டுறியா? யோ, கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசியா? இது வரைக்கும் நீ வாங்கின லோனுக்கு ஒழுங்கா அமௌண்ட் கட்டிக்கியா நீ? சார், நீங்க ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உன் பேரு ஹரிச்சந்திரன் தானே? ஆமா. அன்பு நகர், முதல் தெரு, டோர் நம்பர் 39, கரெக்டா? ஆமா சார். நாங்க கரெக்டா தான் வந்திருக்கோம். நீ தான் ஹரிச்சந்திரன் பேரை வச்சுட்டு பொய்யா பேசிட்டு இருக்க. பேங்க்ல இருந்து வீடு ஜப்தி பண்ண வந்திருக்காங்க. பேங்க் ஜப்தி? ஒழுங்கா போய் சொல்லியா? சார், சார், மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு சார். இந்த வீட்டை ஏலத்துல விட்டா கூட அந்த அமௌண்ட் தேராது சார். அப்படியா? ஆமா சார். யோ, ஃப்ராட் பையல, என்ன ஃபோர்ஜரி பண்ணிருக்கியா? சார், வார்த்தை அளந்து பேசுங்க. யோ, என்னையா மரியாதை வேண்டி கிடக்கு? கை எடுங்க சார். என்ன சார் பிரச்சனை? ஏமா, உங்க அப்பா எங்க பேங்க்ல 50 லட்சம் லோன் வாங்கிட்டு ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காமா அவன். 50 லட்சமா? நீங்க வாங்குனீங்களா? இல்லம்மா, நான் வாங்கலம்மா. என்னது வாங்கவே இல்லையா? சார், இந்த டாக்குமெண்ட் எடுங்க சார். இதுல கையெழுத்து போட்டது நீ தானே? சொல்லியா, நீ தானே போட்ட?
என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. நான் இந்த வீட்டு மேல 10 லட்சம் ரூபா தான் கடன் வாங்கி இருந்தேன். அதை கூட கரெக்டா தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். அது 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுயா? இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினது யார் கணக்குல சேர்க்கறது? சார், எங்க அப்பா எங்களுக்கு தெரியாம கடன் எல்லாம் வாங்க மாட்டாரு சார். அப்போ இந்த டாக்குமெண்ட்க்கு என்ன சொல்ற? ஆஹா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. போலீஸை கூட்டிட்டு வந்தா தான் நீங்க சரிப்படுவீங்க. என்னது போலீஸ் சொன்னா நாங்க என்ன பயந்துருவோமா? கோடி கோடியா கடன் வாங்கிட்டு ஃபாரினுக்கு அப்படியே போறாங்களே, அவங்க எல்லாம் அப்படியே விட்டுருவீங்க? ஏதோ 5-10 வாங்கினவங்கள என்னமோ போலீஸ் கூட்டு வரேன்னு மிரட்டுவீங்களா? ஏமா, அவங்க எல்லாம் எங்க பேங்க்ல லோன் வாங்கலாமா? இல்லன்னா ஓடி போய் அப்படியே பிடிச்சிருவீங்களாக்கும். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. என்ன இவங்க பேச்சே சரியில்லை? ஏன் சார், இவங்க எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க. இந்த ஆளை ஸ்டேஷன் கூட்டு போய் விசாரிச்சாதான் எல்லாம் சரியா வரும். போங்க சார். சார், அது வேண்டாம் சார். எவ்வளவு பணம் கட்டணுமோ அதை நானே கட்டுறேன் சார். வாங்காத கடனுக்கு நாம ஏமா கட்டணும்? அப்பா ப்ளீஸ் பா, கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. சார், நான் கட்டிடுறேன் சார். ஏமா, லோன் கட்டாததுக்கு வட்டியே 1 லட்சம் ரூபாய் ஆகுதுமா? வட்டியே 1 லட்சமா? நான் லோனே வாங்கலங்கிறேன். வாங்கலையா? லோகு, இந்த ஆள் சரிப்பட்டு வர மாட்டான். போலீஸ் கோர்ட்டு கேஸ் அசிங்கப்பட்டாதான் இவன் வழிக்கு வருவான். சார் வேண்டாம் சார், நான் வட்டியை கட்டிடுறேன் சார். எப்ப கட்டுவ? ஒரு மாசம் டைம் கொடுங்க சார். 1 மாசமா? அவ்வளோலாம் டைம் கொடுக்க முடியாதுமா. அதுக்குள்ள அடுத்த டியூவே வந்துடும். வேணும்னா 15 நாளுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் கட்டுறதா இருந்தா இப்போ உங்க அப்பா விட்டுட்டு போறோம். சரி சார், நான் கட்டிடுறேன் சார். இது பாருமா, இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டினா போதாது, அதுக்கப்புறம் ரெகுலரா டியூவும் கட்டணும். நான் கண்டிப்பா கட்டிடுறேன் சார். இது பாருமா, நீ சொல்றதை நம்பி தான் இப்போ நாங்கள் போறோம். 15 நாளுக்குள்ள பணத்தை கட்டலன்னு வையே, அதுக்கப்புறம் உங்க அப்பாவை நீ ஜெயில தான் பார்க்கணும். வாங்க சார், போலாம். ஓகே சார். டேய், நீ ஒண்ணு கவலைப்படாதடா. அதான் அவ கட்டுறேன்னு சொல்லிட்டால. தைரியமா இரு, தைரியமா இரு. வா வா வா. அப்பா, இது எப்படின்னு தெரியல. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். ஏங்க, உங்களுக்கே தெரியாம எப்படிங்க உங்க பேர்ல லோன் வாங்கியிருக்க முடியும்? எனக்கும் அதான் எப்படின்னு தெரியவே இல்லை. அதுல இருந்தது உங்களோட சைன் தானப்பா? சைன் என்னோட தான். ஆனா அந்த லோனை நான் வாங்கவே இல்லம்மா. வேற யாருப்பா வாங்கிருப்பா? நீங்க யாருக்கு சைன் போட்டு கொடுத்தீங்க? நான் வரேன் துளசி. தம்பி, ஒரு நிமிஷம் இங்க வாயே. அக்கா, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுக்கா. ஐயோ, இங்க வாயே, ஒரே ஒரு நிமிஷம் தானே. வா தம்பி. என்னக்கா, அர்ஜென்ட்டா போகணுக்கா. ப்ளீஸ் பா, இன்னைக்கு விட்டா அந்த மேனேஜர் ஊருக்கு போயிடுவாராம். அப்புறம் 1 மாசம் கழிச்சுதான் அந்த ஆளை பார்க்கவே முடியுமா. எந்த மேனேஜர்? ஒண்ணும் இல்லப்பா, வயசானவங்களுக்கெல்லாம் லோன் குடுக்கறாங்களா. நமக்கு எதுக்குக்கா இப்ப லோன் எல்லாம்? ஏய் சொலையா, 1 லட்சம் ரூபாய் தராங்களாண்டா. ஏன் வேணான்னு சொல்லணும்? திருப்பி நாம தானே கட்டணும். அதெல்லாம் இல்லையா, ஒரு 6 மாசம் கட்டா போதுமா. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இந்த லோனை தள்ளுபடி பண்ணிடுவான். அப்படின்னு யார் சொன்னா? ஐயோ, சத்தியமா அந்த மேனேஜரே என்கிட்ட சொன்னாருப்பா. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? இதுல ஒரு 4 கையெழுத்து போடணும். படிச்சு பாக்குறதுக்குலாம் இப்ப எனக்கு நேரம் இல்லக்கா. நான் மேனேஜர் கிட்ட படிக்க சொல்லிட்டேன்ப்பா. எதுவுமே தப்பா இல்லையா? சரி, அக்காவை நம்ப மாட்டியா? ஐயோ சேச்சே, அப்படிலாம் இல்லக்கா. இந்த போடு போடு. அக்கா, அந்த 50 லட்சத்தை வாங்கி என்ன பண்ண? யார்கிட்ட கேக்குற? சும்மா நடிக்காதக்கா. என்ன ஏமாத்தி கையெழுத்து வாங்கி நீதான் அந்த லோனை வாங்கினேன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லு, அந்த 50 லட்சத்தை வாங்கி என்ன பண்ண? வாங்கி தின்னு ஏப்ப விட்டேன். உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இல்ல? அவங்க முன்னாடி நான் எவ்வளவு அவமானப்பட்டேன்.
ஒரு வார்த்தை சொன்னியா நீ? ஏண்டா உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும் நறுக்குன உங்களை 4 வார்த்தை நான் தானடா கேட்டேன். நீ தான் லோன் வாங்கினேன்னு ஏன் சொல்லல? எதுக்குடா இப்ப டென்ஷன் ஆவற? 50 லட்சத்தை நான் தாண்டா வாங்கினேன், அதுவும் உன் பொண்ணுக்காக தாண்டா வாங்கினேன். அதுக்கு என்ன இப்போ? வசுந்தராக்காகவா வாங்குனீங்க? கண்ட கழுதைக்காக நான் எதுக்குமா ரிஸ்க் எடுக்கணும்? டேய், இவ தாண்டா உனக்கு பிறந்தவ, இவளுக்காகத்தான் லோனே எடுத்தேன். பாட்டி இப்போ லோன் கட்டலன்னா இந்த வீடு போயிடும். தெரியும் தெரியும். கட்டலன்னா பேங்க்குக்கு போகும், கட்டினா உன் பேருக்கு போகும். அப்புறம் நானும் என் பேத்தியும் நடு தெருவுல தான் நிக்கணும். இது பெரிய மைசூர் பேலஸ், இத்து போன ஓட்டு வீடு தானே, போயிட்டு போகுது. இந்த ஓட்டு வீடுன்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் ஒண்டிக்கவாவது இடம் இருக்கு, இல்லன்னா நடு தெருவுல தான் நிக்கிறோம் நம்ம எல்லாருமே. டேய், இப்ப எதுக்குடா சவுண்ட் கொடுத்துட்டு இருக்க? அதான் நீ வளர்த்த மக ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறேன்னு சொல்றால, அவெல்லாம் லோனை கட்டிடுவாப்பா, நீ பயப்படாத. அவ்வளவு பணத்தை இவ எப்படிமா கட்டுவா? அத அவகிட்டே போய் கேளு, அவதானே பெருசா கட்டுறேன்னு சொன்னா. என்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க எப்படி கட்டுவா நொப்படி கட்டுவான்னு. ஏய், வாத்தா கேக்குறால, பதில் சொல்லுடி. அப்பாவை பாருங்க, பாவமா தெரியல உங்களுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு அவமானப்பட்டாரு. ப்ளீஸ் பாட்டி, அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா பேங்க்ல கட்டி வீட்டை மீட்டுடலாம். பணம் இருந்தா தானே கொடுக்க முடியும். இந்த பாரு, இப்ப என்கிட்ட 5 பைசா கூட இல்ல. அவ்வளவு பணத்தை என்ன பண்ணீங்கம்மா? அதான் சொன்னேன்லடி, வாங்கி தின்னுட்டேன்னு. என்னமோ உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்ட மாதிரி பதற. இங்க பாரு, பணம் போனதுதான், திரும்ப வராது. என்ன சொல்ற? இந்த பாரு, இனிமே என்கிட்ட எவ்வளவு பணம் கிடோன்னு கேட்டீங்க, மண்டைய பொளந்துருவேன். என்னை பத்தி தெரியும்ல, சொல்லி வை. உன் பொண்டாடி தூங்கும் போது கள்ளத்துக்கு மண்டையிலேயே போட்டுருவேன். டேய், என்னடா அக்கா சொக்கானுட்டு இவளுங்களோட பேசி தலையே வலிக்குது. ஏய், சும்மா நிக்கிற, போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. நீ வாடா, வா. வா 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 வா. பாட்டி, அவ்வளவு பணத்தை என்ன பண்ண? நீ போய் முதல்ல கதவை சாத்து. என்னடி நீ? அடி, அந்த பொட்டி எடு. இந்த பெட்டியா? ஆமா, எடு. ஐயோ, இன்னும் பாட்டி நிறைய பெட்டி இருக்கு பாட்டி. எந்த பெட்டி? பின்னாடி இருக்கும் பாரு. ஐயோ, பெட்டி எடுக்க சொன்னா பேக் எடுக்கிறியடி. அந்த பொட்டி இல்லடி, அது இல்ல பாட்டி. இதா பாட்டி? இதா, ஏற்றி. பழைய பெட்டியில என்ன பாட்டி வச்சிருக்க? இரு சொல்றேன். நல்ல இத பத்தியா? ஐயோ, நல்லா இருக்கு. பத்தியா? உனக்குதான், எல்லாமே உனக்குதான். இங்க பத்தியா பாரு. இத பாரு. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. மெதுவா கூட ஜாக்கிரதையா வச்சிருவோம்.